நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு 14 முதல் 18% உயர்வு 4 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு, எந்தெந்த பென்ஷனர்களுக்கு 14 முதல் 18% உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக கூடுதல் ஓய்வூதியம், அதிக பென்ஷன் கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளதா, முன்பு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள் ஏதேனும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, இதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது, என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லாத்தையும் டைரெக்டாக கிடைக்கும். பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்காது என்று ஓய்வூதிய விதிமுறையில் மத்திய அரசு திருத்தம் செய்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டின் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிமுறைகள் 2003ஆம் ஆண்டின் டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என்றும், அதே நேரம் ரயில்வே ஊழியர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், IAS, IPS, IFS அதிகாரிகளுக்கு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கடந்த ஆண்டு திருத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலில் இருக்கிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன் 12 மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார். ஒரு மத்திய அரசு ஊழியர் முழு ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான தகுதியான பணிக்காலம் 25 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு குறைவாக அரசு பணியில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய தொகை விகிதாசார அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதே நேரம் கடந்த ஆண்டு வரை நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு 10%, மத்திய அரசின் பங்களிப்பு 14% இருந்தது. புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசின் பங்களிப்பு 18% உயர்த்தப்பட்டது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்நிலையில் ஓய்வூதியம் தொடர்பான விதிகளை மத்திய அரசு தற்போது மாற்றியுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்காது என்று ஓய்வூதிய விதிமுறையில் மத்திய அரசு திருத்தம் செய்கிறது. இந்த ஓய்வூதிய விதிகளில் மத்திய பணியாளர்கள் நலத்துறை அமைச்சகம் முக்கிய திருத்தங்களை செய்து அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்காது. இந்த விதிகள் 2021ஆம் ஆண்டின் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிமுறைகள் 2003ஆம் ஆண்டின் டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது. ஆனால் ரயில்வே ஊழியர்கள், தற்செயல் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள், IAS, IPS, IF அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் தவறான நடத்தைக்கான பணி நீக்கமோ அல்லது ஆட்குறைப்போ செய்யப்படும் ஊழியர்கள் தங்களது ஓய்வு கால பலன்களை இழக்க வேண்டியிருக்கும். எனினும் அவர்களது பணி நீக்கம் அல்லது ஆட்குறைப்பு அவர்களது பொதுத்துறை நிறுவனம் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தின் மறு ஆய்வுக்கு உட்பட்டது என்றும் அரசிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறு இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.